சமீபத்தில் விவசாயி ஒருவர் வங்கியிடம் பெற்ற கடனை உரிய காலத்தில் திருப்பி செலுத்த முடியாத காரணத்தால் தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இந்த விஷயத்தில் நாம் முக்கியமான ஒரு அம்சத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். பொதுத்துறை வங்கிகளின் வாராக்கடன் எவ்வளவு, யார் யார் கடன் பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் உரிய காலத்தில் திருப்பி செலுத்தி விட்டார்களா, அந்த கடனை மீட்க வங்கிகள் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை கருத்தில் கொண்டால் இந்த விவசாயியின் தற்கொலை முயற்சியை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். சொன்னால் நம்புவதற்கு சற்று மலைப்பாக இருக்கும், ஆனால் உண்மை இதுதான். பொதுத்துறை வங்கிகளின் வாராக்கடன் அளவு ஏறத்தாழ 4 லட்சம் கோடி ரூபாய். தள்ளுபடி செய்யப்பட்ட வாராக்கடனின் எண்ணிக்கையோ 1 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் டிராக்டர் பெற்ற கடனை உரிய காலத்தில் திருப்பி செலுத்த முடியும் என ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு இந்த நாடு இருக்கிறது. ஆனால் வாராக்கடனின் எண்ணிக்கையோ பொதுத்துறை வங்கி வசம் 4 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. இந்த முரண்பாடு கண்டிப்பாக களையப்பட வேண்டும். பட்டியலிடப்பட்ட பொதுத்துறை வங்கிகளின் வாராக்கடன் என்பது ஏறத்தாழ 4 லட்சம் கோடி ரூபாய். அவற்றின் சந்தை மதிப்போ 2.5 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே. இதுவே தனியார் வங்கிகளை பொறுத்தவரை அவற்றின் சந்தை மதிப்பானது 7 லட்சம் கோடியாக இருக்கிறது. ஆனால் அவற்றின் வாராக்கடன் எண்ணிக்கையோ 50,000 கோடி ரூபாய் மட்டுமே. இதுவே பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளுக்கு இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம். தற்போது பொதுத்துறை வங்கிகளின் வாராக்கடன் அளவு 5% உள்ளது. வாராக்கடனாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளவற்றை சேர்த்து கொண்டால் அவற்றின் மதிப்பு 11% மாறக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். வங்கிகளின் இந்த செயல்பாடு இந்திய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் என்பது அவர்களின் கணிப்பு. விவசாயிகளிடமிருந்து கடனை வசூலிப்பது, மாணவர்களின் கல்வி கடனை வசூலிப்பது ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் தனியார் நிறுவனங்கள் பெற்று திரும்பிச் செலுத்தாமல் இருக்கும் ஏறத்தாழ 4 லட்சம் கோடி ரூபாயை வசூலிக்க மத்திய அரசும் வங்கிகளும் ஆர்வம் காட்டினால் இந்திய பொருளாதாரம் நல்ல திசையை நோக்கி நகரும்.